அது ஒரு மேலோகம். தூதுவர்கள் தங்களது உயிரை எடுக்கும் பணியை முடித்துவிட்டு யமனது வருகைக்காக வரிசையாக காத்து கொண்டிருந்தனர். அப்போது யமதூதுவர்களில் ஒருவன் வந்து, யமதர்மரே, நான் இன்று என்னுடைய பணியை செய்ய முடியாமல் போய்விட்டது. முதலில் என்னை மன்னிக்கவும். அதற்கு யமன் உடனே, ஏன்? அதற்கு யமதூதுவன், நான் அந்த பெண்ணின் உயிரை எடுக்கப் போகும்போது அந்த பெண்ணிற்கு அப்போதுதான் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்திருந்தது. நான் அந்த பெண்ணின் உயிரை எடுத்துவிட்டால் அந்த பச்சிளம் குழந்தையை யார் பார்த்து கொள்வது? அதனால்தான் அந்த பெண்ணின் உயிரை எடுக்காமல் நான் திரும்பி வந்துவிட்டேன். யமதூதுவரின் செயலால் கோபமடைந்த யமன், அந்த பூலோகத்தில் வாழும் மனிதர்களுக்கு தான் ஆசாபாசமெல்லாம் இருக்கிறது என்றால் இங்கே மேலோகத்தில் இருக்கும் உனக்கு எப்படி இதெல்லாம் வந்தது? நான் உனக்கு 12 வருடங்கள் பூலோகத்தில் அனைவரும் வெறுக்கத்தக்க உருவத்தில் பிறக்குமாறு சபிக்கிறேன் என்றார். உடனே யமதூதுவன், யமனே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம், நீ தேவலோகத்தின் ரகசியத்தை முழுமையாக தெரிந்த பின்னரே மீண்டும் யமலோகத்திற்கு வந்து சேர்வாய். அதற்கு யமதூதுவன், தேவலோக ரகசியத்தை நான் எவ்வாறு தெரிந்து கொள்வது? நீ தேவ ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொண்ட பின் உன் உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிடும். அப்போது நீ அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று, நீ தேவலோக ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நீ ஒரு யமதூதுவன் என்று பூலோகத்தில் உள்ள யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார். பின்பு பூலோகத்தில் மனிதர்கள் அனைவரும் வெறுக்கத்தக்க உருவில் யமதூதுவன் படைக்கப்பட்டான். யமதூதுவன் பார்ப்பதற்கு அண்டம் காக்கா நிறத்தில் அலங்கோலமாக பூலோகத்தில் சுற்றித் திரிந்தான். அப்போது யமதூதுவனை பார்த்த ஒருவர், தம்பி, நான் ஒரு தச்சன், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் இப்போ தேவைப்படுது. உனக்கு விருப்பம் இருந்தா நீ எனக்கு அசிஸ்டண்டாக வேலை செய்வியா? உடனே யமதூதுவன் சரி என்று அந்த தச்சனுடன் கிளம்பினான். தச்சன் போகும் வழியில் மக்கள் அனைவரும், இவன் முன் ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணானோ, பார்க்கறதுக்கு இப்படி அண்டங்காக்கா நேரத்தில் அலங்கோலமாக கடவுள் இவனை படைச்சிட்டாரு என்று ஒருவருக்கொருவர் முன்னும் பின்னுமாக பேசிக்கொண்டே சென்றனர். யமதூதுவனோடு தன் கணவன் வருவதை பார்த்த தச்சனின் மனைவி, யார் இது? பார்க்கறதுக்கு இப்படி அண்டங்காக்கா நேரத்தில் அருவருப்பாக இருக்கானே, இவர் ஏன் இவனை கூட்டிட்டு நம்ம வீடை தேடி வராரு? தச்சர் தன் மனைவியை பார்த்து, இனிமேல் இவன்தான் என் புதிய அசிஸ்டண்ட். எனக்கு சமைக்கும்போது இவனுக்கும் சேர்த்து சமைத்து வைத்துவிடு. நீ ஒன்று இவனுக்கு பரிமாற வேண்டாம், ஒரு தட்டில் எடுத்து அந்த மூலையில் வச்சுட்டா போதும். நான் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிறேன். மனைவி யமதூதனை பார்த்து முறைத்தபடியே சமையலறைக்குள் சென்றாள். பாத்திரத்தை போட்டு உடைத்தாள். சமையலறையிலிருந்து சத்தம் வருவதை கேட்டு தச்சன் யமதூதுவனிடம், உன்னை கூட்டிட்டு வந்தது அவளுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறான். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் உனக்கும் இது பழகிரும். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு தச்சனின் மனைவி யமதூதுவனை பார்த்து, தம்பி, சாப்பிடவா என்று அன்பாக அழைத்தாள். இலையில் யமதூதுவனுக்கு சாப்பாடும் பரிமாறினான். யமதூதுவனோ சிரித்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினான். அப்போது அவனது உடல் பொன்னிறமாக மாறத் தொடங்கியது. மறுநாள் தச்சர் பட்டறையில் வேலை செய்யும்போது பணக்காரர் ஒருவர் தன் காரில் வந்து இறங்கினார். அந்த பணக்காரர், இது தேக்கு மரம், நேற்று தான் எங்கள் தோட்டத்தில் இருந்து இதை எடுத்துட்டு வந்தேன். 50 வருஷத்துக்கு நல்லா உழைக்கிற மாதிரி ஒரு கட்டில் இந்த தேக்கு மரத்தை பயன்படுத்தி எனக்கு நீங்கள் செஞ்சு தரணும். அதற்கு உடனே தச்சர், சரிங்க ஐயா. பணக்காரர் காரில் சென்றவுடன் தச்சர் யமதூதுவனை அழைத்து, தம்பி, நீயும் இப்போ வேலை செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட. இந்த கட்டில் செய்யும் பொறுப்பை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீதான் இதை நல்லபடியாக அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். காரில் வந்து இறங்கினாரே ஒரு பணக்காரர், அவர்தான் இந்த ஊரிலேயே பெரிய புள்ளி, ரொம்ப கோபக்காரரும் கூட. அதனால் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். மறுநாள் காலை தச்சர் வந்து பார்க்கும்போது யமதூதுவன் கட்டிலுக்கு பதிலாக சவப்பெட்டியை தயார் செய்து வைத்திருந்தார். யமதூதுவரின் செயலால் கோபமடைந்த தச்சர்
டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? கட்டில தானே அவர் செய்ய சொன்னாரு, நீ என்ன சவப்பெட்டியை செஞ்சு வச்சிருக்க என்று யமதூதுவனே அதட்டினார். கொஞ்ச நேரத்திலேயே பணக்காரரின் டிரைவர் வந்து, ஐயா, நேத்து பணக்காரர் கொண்டு வந்து கொடுத்த தேக்கு மரத்துல கட்டில் செய்ய வேண்டாம், அதை வைத்து ஒரு சவப்பெட்டியை செஞ்சு கொடுங்க, ரொம்ப அவசரம் ஐயா. உடனே தச்சர் அந்த ஓட்டுநரை பார்த்து, ஏன், என்ன ஆச்சு? ஐயா, இன்னைக்கு காலையில தான் பணக்காரர் இறந்து போனாரு. அப்போது மீண்டும் யமதூதுவனின் உடல் மின்னியது. ஆனால் தச்சரோ அதனை கவனிக்கவில்லை. தச்சருக்கோ, இந்த பையன் சவப்பெட்டியை செஞ்சதுனால தான் அந்த பணக்காரர் இறந்து போயிட்டாரா, இல்லை அவர் இறந்து விடுவார் என்று முன்கூட்டியே அறிந்திருந்து சவப்பெட்டியை செஞ்சானா, ஒன்றுமே புரியவில்லையே என்று யமதூதுவனை மேலும் கீழுமாக வியந்து பார்த்தார். அந்நேரம் பார்த்து ஒரு பணக்கார பெண்மணி தன் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்து, ஐயா, என்னோட 2வது குழந்தைக்கு நடவண்டி ஒன்று வேணும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் யமதூதுவன் காப்பாற்றிய அந்த குழந்தை. அப்போது யமதூதுவனுக்கு அந்த குழந்தையை பார்த்ததும் அனைத்தும் ஞாபகத்திற்கு வந்தது. அந்நேரமே யமதூதுவனின் உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறியது. அதனை பார்த்த தச்சர் பயத்தில், ஐயா, தாங்கள் மனித பிறவியா இல்ல தேவலோகத்தில் உள்ளவரா? உடனே யமதூதுவன், ஐயா, என்னை பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் ஒரு யமதூதுவன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா என்று தனக்கு நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லினான் யமதூதுவன். இப்போது நான் யமலோகத்திற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. இவ்வளவு காலம் எனக்கு உணவளித்து இடம் கொடுத்ததற்காக தங்களுக்கும் தங்கள் மனைவிக்கும் மிக்க நன்றி என்று கையெடுத்து கும்பிட்டான். அதனை கேட்ட பின்பு தச்சன், அப்படியென்றால் நீங்கள் இப்போது அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டீர்களா? யமதூதுவன் உடனே, ஆம், என் உடல் முழுவதுமாக பொன்னிறமாக மாறிவிட்டது. இப்போது நான் தேவ ரகசியத்தை முழுமையாக அறிந்து கொண்டு விட்டேன் ஐயா. உடனே தச்சர், தாங்கள் விரும்பினால் அந்த தேவ ரகசியம் என்னவென்று என்னிடம் கூறலாமா என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு யமதூதுவன், தாங்கள் என்னை உங்கள் இல்லத்திற்கு முதலில் அழைத்து செல்லும்போது உங்கள் மனைவி என்னை முறைத்து பார்த்தார்கள். அப்போது அவளது முகத்தில் தரித்திர தேவியை பார்த்தேன். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு மனமாற எனக்கு உணவளித்தார்கள். அப்போது அவர்களது முகத்தில் மகாலட்சுமியை பார்த்தேன். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. இன்று ஒருவர் துன்பத்தினை சந்தித்தால் நாளை ஒருவேளை அவர் மகிழ்ச்சியை கூட சந்திக்கலாம். ஒருவர் இந்த பூமியில் ஏழையாகவும் பணக்காரராகவும் பிறப்பது அவரவர் எண்ணத்தினால் என்பதை புரிந்து கொண்டேன். இதுதான் அந்த முதல் தெய்வ ரகசியம். பின்பு பணக்காரன் தாம் நாளை இறந்து விடுவோம் என்று கூட அறியாமல் 50 வருடங்கள் உழைக்கக்கூடிய தனக்கென்று ஒரு தேக்கு கட்டிலை உருவாக்கி தர சொன்னார். அவர் நாளை இறந்து விடுவார் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்த காரணத்தினால்தான் மரத்தை வெட்டி இழைத்து அவசரமாக சவப்பெட்டியை தயார் செய்தேன். இந்த மானிடர்கள் அனைவரும் சாவு எப்போது வரும் என்று தெரியாமல் நிலையில்லாத வாழ்க்கையை எண்ணி ஆவேசத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். ஒருவருக்கு மரணம் எப்போது வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது என்பதே அந்த 2வது தேவ ரகசியம். நான் எந்த பெண்மணியை காப்பாற்ற நினைத்தேனோ அந்த பெண்மணி இறந்திருந்தால் கூட அந்த குழந்தையை வளர்க்க இறைவன் வேறு ஒரு பணக்கார பெண்ணை இந்த பூலோகத்தில் கண்டிப்பாக படைத்திருப்பார். இறைவன் ஒரு உயிரை எடுக்கப் போகும்போது அதற்கு மாற்றாக வேறு ஒன்றையும் அந்நிமிடமே இந்த பூலோகத்தில் படைத்திருப்பார் என்பதே 3வது தேவ ரகசியம். இப்போது நான் அந்த 3 தேவ ரகசியத்தையும் அறிந்து கொண்டு விட்டேன். அந்த பெண்மணி இறந்து விட்டால் அந்த பச்சிளம் குழந்தையை யார் பார்த்து கொள்வது என்று ஆசாபாசத்தில்தான் அந்த பெண்மணியின் உயிரை எடுக்காமல் அன்று விட்டுவிட்டேன். அதனால்தான் நான் இந்த பூலோகத்தை வந்து அடைந்தேன். உயிரை எடுக்கும் தொழிலை செய்யும் எனக்கே ஆசாபாசங்கள் எல்லாம் இருக்கும்போது உயிரை படைத்த இறைவன் இதனை அறியாமலா படைத்திருப்பார்? கடவுள் எண்ணிய செயலை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு மனிதர்கள் படைக்கப்பட்டுள்ளனர். உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கு பின்பும் கடவுள் ஏதோ ஒரு காரண காரியத்தை கண்டிப்பாக வைத்திருப்பார்.
நான் இப்போது யமலோகம் செல்கிறேன் என்று தச்சனையும் தச்சன் மனைவியையும் ஆசி வழங்கிவிட்டு யமதூதுவன் யமலோகத்திற்கு புறப்பட்டான். பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் செயலை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு படைக்கப்பட்டுள்ளனர். அதனை அறியாத மானிடரோ தான் 100 வயதிற்கு மேல் உயிருடன் வாழப்போவதாக எண்ணி இந்த பூமியில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இறப்பு ஒருவருக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்பதே உண்மை. இந்த உலகத்தில் நிகழும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னும் இறைவன் ஏதோ ஒரு காரண காரியத்தை கண்டிப்பாக வைத்திருப்பார் என்பதையே இந்த 3 தேவ ரகசியங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. இங்கு நடக்கும் ஒவ்வொரு செயலும் ஆண்டவனின் விதிப்படியே நடக்கும்.